எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா இயேசு நாயகம் இயேசு நாயகா உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த கால வேளையில உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது இந்த நாளிலே அழைப்பின் காலம் என்கிற தலைப்பின் கீழே பேசும்படியாக என்னோடு கூட இடைப்பட்டார். அதை புரிந்து கொள்ளும்படியாக என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து 21வது வசனம் வரை வாசிக்க போகிறோம். அப்படியே எலியா அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும். அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய் திரும்பி வா நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு மனிதனை எழுப்புகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஒரு சாதாரண மனிதனை, ஒரு சாதாரண விவசாயியான ஒரு மனிதனை 12 ஏர்களை வைத்து தன்னுடைய பெரிய நிலத்தை உழுது கொண்டிருக்கிற ஒரு எஜமானாய் இருக்க வேண்டிய அந்த மனிதனை பலரை வேலை கொண்டு தானும் வேலை செய்து எப்படியாவது தன்னுடைய செல்வத்தை பெருக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை கவனியுங்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே தகப்பனையும் தாயையும் மதிக்க தெரிந்திருந்த மனிதனை, ஆனால் தேசத்தில் என்ன நடக்கிறது என்றோ, தேசத்தின் காரியங்களை அறியாமலையோ எங்கேயோ ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை தேவன் தட்டி எழுப்பினது மாத்திரமல்ல, எலியாவை காட்டிலும் 2 மடங்கு அபிஷேகம் கொடுத்து உபயோகப்படுத்த திட்டம் கொண்டதை காண்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு ஒரு சாதாரண மனிதனாக ஏதோ அன்றாடம் காட்சியா இல்லாவிட்டாலும் ஏதோ இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வகைகளுக்காக உழைத்து, அதற்காக ஓடி, அதற்காக செயல்பட்டு,
அதை மாத்திரம் முக்கியமாக கொண்டு சில பேரை வேலைக்கு வைத்துக்கொண்டு நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். கவனியுங்கள், ஆண்டவருக்கு ஆட்கள் தேவைப்படும் போது அவர் எப்படிப்பட்டவர்களை தேடி வருகிறார் என்பதையும், எப்படிப்பட்ட காலத்தில் எப்படிப்பட்ட மனிதர்களை தேடுகிறார் என்பதையும் மையமாக கொண்டு இந்த காலை வேளையில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஐயா, இப்படிப்பட்ட உன்னதமான உயரமான அழைப்பு எங்களுக்கு இல்லை என்று நீங்கள் ஒதுங்க கூடாது. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும், ஆண்டவர் தன்னுடைய வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்கிற அவசரத்தின் பேரிலே நிலைமைகள் எப்படி இருந்தாலும், தேசம் எப்படி இருந்தாலும், ஊழியர்கள் எப்படி இருந்தாலும், ஊழியங்கள் எப்படி இருந்தாலும், ஒரு சாதாரண மனுஷனை எடுத்து தேசத்தை அசைப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை பேச விரும்புகிறேன். பக்கத்தில் இருக்க கையை பிடிங்க. நீங்க சாதாரணன்னு நினைக்காதீங்க, தேவனுடைய கண்கள் உண்மையிலும் பட்டா போதும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்மை சாதாரணமானவர்களாக, சாதாரணமாக ஏதோ வாழ்க்கையை பிறந்து விட்டோம், அதற்காக உழைத்து விட்டோம், குடும்பத்தினுடைய காரியங்களை பார்ப்பதற்கு நம்முடைய சரீர பலத்தையும் நம்முடைய காரியங்களையும் உபயோகப்படுத்தி வாழ வேண்டும் என்கிற நிலையோடு வாழ்கிறதற்கு அழைக்கப்பட்டவர்களைப் போல காட்சியளிக்கிற அந்த கூட்டத்தில் தேவன் செய்கிற கிரியையை நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக இங்கே இருக்கிற ஒரு சிலரை தேவன் இன்றைக்கு தட்டி எழுப்ப விரும்புகிறார் என்பதை உணர்ந்தவனாக நான் இந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அந்த கவனியுங்கள், தேசத்தின் அந்த நாட்களின் நிலைமையையும் இந்த நாள் நிலைமையை நான் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். அந்த நாட்களின் தேவ ஊழியர்களின் நிலைமையையும் இந்த நாட்களின் தேவ ஊழியர்களின் நிலைமையையும் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அந்த நாட்களில் இருந்த அரசாங்க அதிகாரிகளையும் இந்த நாட்களில் இருக்கிற அரசாங்க அதிகாரிகளையும் நான் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். இவைகளின் மத்தியில் பெரிய காரியத்தை செய்வதற்கு தேவன் ஆரம்பித்த காரியத்தை செய்து முடிக்கும்படியான ஒரு காரியத்திற்கு ஒரு மனிதனை தேடினார். அவன் பேர்தான் எலிசா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை வாசிக்கலாம், இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 19வது அதிகாரம் 15 அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, கர்த்தர் எலியாவை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போ, ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். நல்லா கவனிங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்க, ஒரு காரியம் சொல்ல போறீங்க. என்ன சொல்ல போறீங்கன்னா, ராஜாக்கள் செய்து முடிக்க கூடாத காரியத்தை செய்து முடிக்கும்படி உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எலிசாவினுடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு பெரிய அட்டகாசமான ஆரம்பத்தை நான் பார்க்கவில்லை. அவனுடைய தொழிலை ஆண்டவர் எழுதியே காண்பித்திருக்கிறார். சாதாரணமான ஒரு மனிதனாகத்தான் காட்சியளிக்கிறான். 2 பெரிய பராக்கிரமசாலிகள், ஆசகேல் என்கிற ஒரு பராக்கிரமசாலி, அது எலியா விட்ட வேலையை ஆசகேல் செய்ய வேண்டுமா? ஆசகேல் விட்ட வேலையை அதற்கடுத்தாப்புல யெகூ செய்ய வேண்டுமா? யெகூ விட்ட வேலையை முடிக்க வேண்டிய வேலை யார் வேலை? அல்லேலூயா. பெரிய பெரிய தேவ மனிதர்களை இந்த தேசம் கண்டுவிட்டது. பெரிய பெரிய ஆட்களை கண்டுவிட்டது. பெரிய பெரிய ஊழியர்களை கண்டுவிட்டது. ஆனா அவங்கெல்லாம் செய்து முடிக்காத வேலையை செய்து முடிக்கிறதுக்கு கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்புற மாத்திரம் ஒரு ஓசையுள்ள அல்லேலூயா சொல்லலாமா? சிம்பிள். நம்முடைய ஆண்டோடைய சாலிட்டியே அப்படிதான். பெரிய ஆளை வச்சு தான் பெரிய வேலையை முடிக்கிறவர் இல்லை, சின்ன ஆளை வச்சு பெரிய வேலையை செய்து முடிக்கிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா.
அப்ப இருந்த நிலைமையை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ஐயா, இந்த நிலைமையில சாதாரண மனிதர்கள் செய்து முடிக்க முடியுமா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சில காரியங்களை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் 17வது அதிகாரத்திலிருந்து இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகத்தையும் 2 ராஜாக்களின் ஆரம்பங்களையும் நீங்கள் படித்தால் எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் என்பதை, அந்த நாட்களில் இருந்த நிலைமை தான் இந்த நாட்களிலும் இருக்கிறது என்பதை முதலாவது நான் அரசியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, அரசாங்கத்தில் நடக்கிற காரியங்கள் ரீதியாக நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றாக கவனிங்கள். அன்றைக்கு இருந்த நிலைமை உங்களுக்கு தெரியும். ஆகாபின் நாட்களிலே இஸ்ரவேலின் மக்கள், தேவ மக்கள் விக்கிரகங்களை பின்பற்றி தங்களை கெடுத்துக்கொண்டு பில்லி சூனியங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் இடை கொடுத்து அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே ஆண்டவர் அவர்களை திசை திருப்ப வேண்டும் என்று ஒரு பெரிய தேவ மனிதனை எழுப்பி தந்தார். அவனுடைய பேர் எலியா. அவன் சொன்னான், என் வாக்கினால் அன்றி மழை பெய்யாது. நான் சொல்லாம இந்த வானம் திறக்காதுப்பா, இது அடைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி வானத்தை அடைத்து வைத்திருந்தான். அதற்கு பிறகு 3 வருடம் கழித்து அவன் ஜெபிக்கும் வரை அந்த வானம் திறக்கவில்லை. பஞ்சம் கொடிதாய் இருந்த போதிலும் கூட அவன் சொல்லும் வரை வானம் திறக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையை செயல்படுத்தி இயற்கையும் தன்னுடைய ஆளுகையிலே வைக்கக்கூடிய ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி இஸ்ரவேலிலே இருந்தார். அது மாத்திரமல்ல, அவன் ஆண்டவரே அக்னியை அனுப்பும் என்று சொன்ன போது, ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு அக்னி அனுப்பி தந்த போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட்டார்கள். ஆனால் மனம் திரும்பவில்லை. பெரிய அற்புதம் நடந்துச்சு. அக்னி இறங்கிச்சு. எல்லாரும் யெகோவா என்கிற தெய்வத்தை தவிர வேற தெய்வம் இல்லை என்று சொன்னார்கள். ஆனாலும் ஜனங்களுக்குள்ளேயோ மேலே இருந்த ஆகாபுக்குள்ளேயோ அதற்கு கீழே இருந்த ஏசபேலுக்குள்ளேயோ ஒரு மாற்றமும் இல்லை. நல்லா கவனிங்க. பயங்கரமான பிரசங்கியா, பயங்கரமான அடையாளத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை உறுதிப்படுத்தின ஒரு தேவ மனிதன் எலியா. I don't doubt that at all. But he couldn't bend the nation. அவனால் தேசத்தை மாற்றுவதற்கான கிருபைகள், அவனுடைய வார்த்தைகளினால யாருக்குள்ளேயும் பெரிய மாற்றங்கள் வந்ததாக என்னுடைய வேதம் எனக்கு அடையாளம் காட்டி கொடுக்கவில்லை. ஆங்காங்கே தேவன் சிலரை வைத்திருந்தார். ஆனால் ஏசபேலுடைய நிலைமை மாத்திரம் கொஞ்சம் முதலாவது காண்கிற அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுடைய நிலைமையை கொஞ்சம் காண்பித்து கொடுக்கிறேன். ஆகாபை போல ஒரு பொல்லாத மனிதனை வேதத்தில் பார்க்க முடியாது என்று வேதமே சொல்லுகிறது. ஒன்று, மேல இருக்கிற ஆள் அப்படித்தான். அவனை இயக்குவிக்கிற ஏசபேலுடைய நிலைமை அதை விட மிக மோசம். யாராவது கர்த்தருக்காக எழும்பி நிற்கிறவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்கிற ஆவியுடையவர்கள். அது மாத்திரமல்ல, மற்றவருடைய நிலத்தை அபகரித்து சுருட்டுவதில் அவள் ஆவிக்குரிய கலர் கொடுத்தே சுருட்டி விடுவாள். ஏசபேல் எப்படி ஆவிக்குரிய கலர் கொடுத்தே நாபோத் என்கிறவனுடைய நிலத்தை தனதாக்கி கொள்வதற்கு, தனக்கு கீரை கோட்டமாக மாற்றுவதற்கு விரும்பின ஆகாபுக்கு கொடுப்பதற்கு மூப்பர்கள் வைத்து கர்த்தருக்கு உபவாசம் என்று சொல்லியே ஆவிக்குரிய அந்த காரியத்தை உபயோகப்படுத்தி அபகரிப்பு நடத்தி கொள்வா. உங்க ஊர்ல நில அபகரிப்புன்னு சொல்லி உள்ள போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் பேர் உள்ளதான் இருக்காங்க இல்ல? ஆமா, அதே காரியம் இன்னைக்கு புதுசு இல்ல, அன்னைக்கு நடந்துச்சு. பக்கத்துல கொஞ்சம் புதுசா ஒண்ணு நடக்கல, அப்ப நடந்துதான் இப்ப நடக்குது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம் நடந்திருக்கு, அவ்வளவுதான். நல்ல கவனிங்க. ஆனா இப்ப நடக்கிறது இங்க அங்கேயாவது அரசியலை உபயோகப்படுத்தி நிலத்தை அபகரித்தார்கள், அதிகாரத்தை. ஆனா இவள் ஆன்மீகத்தை உபயோகப்படுத்தி எல்லாத்தையும் சுருட்டி தன்னுடைய பாக்கெட்ல போடுற அப்படிப்பட்ட பெரிய வல்லமையான ஊழியக்காரர்களை பார்த்திருந்தும், வல்லமையான செய்திகளை பார்த்திருந்தும், வல்லமையான செய்திகளை கேட்டிருந்தும்,
பரலோக அக்னியை பார்த்திருந்தும் மனம் திரும்பாத ஒரு பெரிய அகங்கார கூட்டம் அன்றைக்கு இருந்த நாட்களிலே தேவன் தன்னுடைய காரியத்தை செய்து முடிக்க விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த தேசத்தில் இருக்கலாம். அகங்காரமிக்கவர்கள், அகம்பாவமிக்கவர்கள், அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறவர்கள், ஆன்மீகத்தை தவறாக உபயோகப்படுத்துகிறவர்களால் நிறைந்த ஒரு காரியம் இருக்கும் இந்த தேசத்தில். தேவன் உங்களை கொண்டு தன்னுடைய காரியத்தை செய்து முடிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அதுக்கு தான் உங்களை கொஞ்சம் தட்டி எழுப்ப முடியாதான் வாஞ்சிக்கிறேன். உங்களை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போறார். பக்கத்தில் சொல்லுவோம், உங்களை கொண்டு தான் ஆண்டவர் செய்து முடிக்கணும்னு விரும்புகிறார். He wants to finish the job which he started in spite of adverse atmosphere. இப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேவன் உங்களை கொண்டும் என்னை கொண்டு தான் இது செய்ய வைக்க விரும்புகிறார். அப்ப நீங்க கேட்பீங்க, ஐயா வேற ஆளே இல்லையா? நிறைய ஆட்கள் இருந்தாங்க, அதை தான் நான் காட்டி கொடுக்க வருவேன். அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு காட்டி கொடுக்க வருவேன். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவருடைய நிலைமையை முதலாவது கொஞ்சம் சித்தரித்து விட்டு அவர்கள் மத்தியில் அவர்களிலிருந்து தெரிந்து கொள்ளாமல் ஏர் பூட்டி கோட்டி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண மனுஷனை தேடி வந்தது போல இன்றைக்கு ஆண்டவர் அநேகரை ஓவர் டேக் பண்ணி ஆண்டவர் உன்னை தேடும்படியாக வந்திருக்கிறார் என்று நான் தைரியமாக சொல்லுவேன். சில காரியங்களை காண்பித்து கொடுக்கிறேன். ஒபதியா என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒழித்து வைத்து 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? 100 தீர்க்கதரிசி எங்க இருக்காங்க? 100 தீர்க்கதரிசி. அப்பா, ஒரு இடத்துல இந்த சமாரியாவில் 100 தீர்க்கதரிசி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி 100 தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்து 100 பேருக்கு வரத்தை கொடுத்த ஆளெல்லாம் இப்போ கெபியில போய் அப்பமும் தண்ணீரும் ஒழுங்க கிடைச்சா போதுன்னு ஒதுங்கிட்டான். ஹலோ, நல்ல கவனிங்க. ஆண்டவர் எதுக்கு தீர்க்கதரிசி எழுப்பினாரு? தீர்க்கதரிசி எதுக்கு எழுப்பினாரு? எப்ப என் வாயா இருந்து ஜனங்களுக்கு போதி, ஜனங்களை எச்சரி, ஜனங்களை எழுப்பி விடு. இதுக்கு தான் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை வச்சாரு. அதுக்கு தான் இவங்களை தீர்க்கதரிசியா நியமனம் பண்ணாரு. இப்போ 50 பேரும் அங்க கான்ஃபரன்ஸ், டெய்லி கான்ஃபரன்ஸ், காலையில கான்ஃபரன்ஸ், சாயங்காலம் கான்ஃபரன்ஸ், சாயங்காலம் ராத்திரி என்ன கான்ஃபரன்ஸ், 50 பேரும் கோகக்குள்ள எத்தனையோ மாசம், எத்தனையோ வருஷம். நல்லா கவனிங்க. தேவ ஊழியர்கள் தேவன் தனக்கு கொடுத்த அழைப்பை மறந்து ஒதுங்கி நின்ற காலம். லிசன், தேவ ஊழியர்கள் தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை அறிந்து கொள்ளாமல் ஒதுங்கி வாழ்ந்த காலம். எங்களுக்கு உயிர் பிழைத்தால் போதும் என்கிற நிலைமையில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தீர்க்கதரிசி என்று சொல்வதற்கு தகுதியற்றவனும் ஏரை பூட்டி கொண்டு 12 ஏர்களை முன்னால விட்டு பின்னதாக படித்து போகிற அந்த மனிதனை தேவன் தேடி வருகிறார். என்ன ஆண்டவருக்கு காரியம் அவசியம், அவசரம், செய்து முடிக்கணும். நான் இந்த தேசத்துல செய்யணும் நினைச்ச காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு நான் எதிர்பார்த்த மக்களால் ஏமாற்றப்பட்டு விட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, செய்ய வேண்டியவர்களை நம்பி ஆண்டவர் கொடுத்த காரியத்தை அவர்கள் மறந்து தங்களுடைய ஜீவனுக்கு, தங்களுடைய பிராணனுக்கு சேதம் வந்து விடக்கூடாது என்று பாதுகாப்பான இடத்திற்கு ஒதுங்கிவிட்ட காலத்தில் தேவன் ஆட்களை தேடுகிறார். அது நீயாக இருக்கலாம், உனக்கும் அந்த காரியத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், நீ அந்த காரியத்திற்கு உரியவளாக இல்லாமல் இருக்கலாம், உனக்கு அந்த காரியத்திற்கு நீ ஒரு சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். சகோதரிகளுக்கு நான் சொல்லுவேன், மணிப்பூர் என்கிற அந்த மாநிலத்துக்கு போயிருந்தேன்.
தெமங்லாங் என்கிற ஒரு பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணும்படியாக நான் அங்கே அழைக்கப்பட்டிருந்தேன். அது மியான்மருடைய பார்டரில் இருக்கிற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய சபையில் பிரசங்கம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருந்த போது அங்கே 2000 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு மூங்கிலாலே ஒரு ஆலயத்தை கட்டியிருந்தார்கள். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஜனங்கள் உட்காருவதற்கு மூங்கில் பெஞ்சு, ஜனங்கள் சாய்ந்திருப்பதற்கு மூங்கில் காரியம், எல்லாம் மூங்கில் ஏராளமாக கிடைக்கிற அந்த காட்டு பகுதி. அங்கே 2000 பேர் உட்கார்ந்து அண்மையா ஆராதிக்கிற அந்த ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அந்த பாஸ்டரை பார்த்து நான் கேட்டேன், ரொம்ப அழகாக கட்டியிருக்கீங்க, எத்தனை நாளாக கட்டினீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார் 15 நாள். எனக்கு நம்ப முடியல. போன வாரத்தில் நான் ஒரு செய்தியை படித்தேன். யூகேயில், யுனைடெட் கிங்டத்தில் 30 மாடி ஒரு ஹோட்டலை 15 நாளில் கட்டிட்டாங்க அப்படின்னுட்டு ஒரு செய்தியை படிச்சுட்டு எனக்கே மலைப்பார்ந்து இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு ஞாபகமில்லை. ஆனால் அதை காட்டிலும் மலைப்பார்ந்தது இந்த ஆலயத்தை போய் பார்த்தபோது 2000 பேர் உட்கார்ற சபையை அழகா மழைக்கு ஒழுகாமல் அழகா மூங்கில்னால கட்டப்பட்டிருந்த சபையை பார்த்துட்டு நான் அவரை பார்த்து கேட்டேன், ஐயா இது எப்படி நடந்துச்சு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டபோது அந்த பாஸ்டர் என்னை கையை பிடித்து கொண்டு வெளியே கூட்டிட்டு வந்தார். வெளியே கூட்டிகிட்டு வந்து அங்கே ஒரு 10 லேடிஸ் இருந்தாங்க. அவங்கள காட்டினார். வயசானவங்க. ஒரே ஒரு சகோதரி மாத்திரம்தான் இளம் வயது, மற்ற 9 பேரும் வயசானவங்க. அவங்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. அவங்க பேசுகிற ரங்குமாய்ங்கிற பாஷை மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அவங்க வந்து கையை பிடிச்சி பேட்டபோது கை பாறை மாதிரி இருந்தது. வயசானவர்கள். அந்த கவனிங்க, இவங்க தான் காரணம்னு சொன்னார். எனக்கு விளங்கலை. என்னையா இவங்க தான் காரணம்? இந்த பகுதியை அசைப்பதற்கு, தேவன் அசைப்பதற்கு காரணம் இவர்கள் தான் சொன்னார். நான் அப்பட்ட அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு கொஞ்சம் விளங்க சொல்லுங்களேன், இவங்க யாருன்னு சொல்லுங்களேன். அவர் சொன்னார், எங்கள் மணிப்பூரில் ஆண்கள் அதிகமாக வேலை செய்ய மாட்டார்கள். பெண்கள் தான் விறகு வெட்டணும், பெண்கள் தான் சமைக்கணும், பெண்கள் தான் வீட்டு வேலையை செய்யணும். ஆண்கள் சும்மா அப்படியே சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், இதன் மத்தியில் காலையில் 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த காரியங்களெல்லாம் செய்து முடித்து விட்ட இந்த பெண்கள் 9 மணிக்கு கூடி 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இந்த பகுதிகளுக்காக ஏக்கத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒழுங்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். சில நேரங்களிலே அதில் இருந்த ஒரு பெண்ணுக்கு மாத்திரம் ஒரு சின்ன வயது குழந்தை இருந்தது. ஒரு 1.5 வயது குழந்தை. அவள் திடீரென்று பால் கொடுத்து கொண்டிருந்த அந்த தாய் திடீரென்று அவள் அன்கான்சியன்ஸாய் போய்விட்டாள். 3 நாட்கள் அந்த குழந்தை அளவும் இல்லை. அந்த தாய் பரலோகத்தை போய் பார்த்துவிட்டு வந்துவிட்ட இந்த சகோதரி என்று அவளை காட்டினார். 3 நாட்கள் உடலிலே அவளுடைய உயிர் இல்லாமல் இருந்தது. செத்த பிணத்தை போல கிடந்தால். ஆனால் தூதர்கள் வந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டினதை இந்த 9 பேரும் பார்த்தார்கள். அமைதியாக ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஜெப கூட்டம் இவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். பல மாதங்கள் கண்ணீரோடு, ஆண்டவரே எங்கள் பகுதிகளை சந்திக்க மாட்டீரா, எங்கள் பகுதிகளை அசைக்க மாட்டீரா, எங்கள் இளைஞர்கள் அவர்கள் போதை பொருட்களினால இப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே, ஐயோ அவருடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கிறது என்று விபச்சாரம், வேசித்தனம் தண்ணீரை போல ஊற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அவர்கள் அழுது ஜெபித்த திடீரென்று ஒரு நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பகுதிகளை சந்திக்க வந்தார். ஆங்காங்கே நின்று வாலிபர்கள் அழ ஆரம்பித்தார்கள். தெருவிலே நின்று அழுதார்கள், மலை ஓரத்தில் நின்று அழுதார்கள், பஜாரிலே நின்று அழுதார்கள், மற்ற இடங்களில் நின்று அழுதார்கள். எல்லாரும் திடீரென்று ஒரு நாள் கூடி வந்து ஜெபிக்க வந்தார்கள். இயேசுவுக்கு நாங்கள் எதையாயும் செய்வோம், நாங்கள் கூடி ஆராதிக்க ஆலயம் வேண்டும் என்றார்கள். உடனே அவர்களே போய் காட்டிலே போய் மரங்களை வெட்டி வந்து 15 நாளில் கட்டி விட்டார்கள். இப்பொழுது அவ்வளவு பேரும் இங்கே நிற்கிறார்கள் பாருங்கள். இந்த வாலிபர்கள் அவரும் அந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொன்னார். நான் ஒரு வாலிபனை பார்த்து கேட்டேன், யார் உனக்கு பிரசங்கம் பண்ணா? தெரியாது. நான் பஜாரில் நின்றுக்கிட்டு இருந்தேன். நான் கஞ்சா தான் வாங்குறதுக்கு கையை நீட்டினேன். யாரும் என் கையை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்தது. நான் அழற ஆரம்பிச்சேன். ஐயோ நான் அழிய போறேனே, பாதாளத்துக்கு போறேன்னு சத்தினேன். என்ன சத்தத்தை கேட்டவன கஞ்சா விற்கிறவன் சேர்ந்த ஆளுதான், கஞ்சா விற்கிறவன் சேர்ந்த ஆளுதான். உடனே கஞ்சாவை கடத்துறதுக்கு வந்தான், அவனும் ஆளுதான். நாங்கள் 3 பேரும் இங்கே வந்தோம். ஹல்லேலூயா. Temanglang is one of the most dangerous place in Manipur.
ரொம்ப மோசமான கஞ்சா அங்கே பர்மா என்று சொல்லப்படுற மியான்மாருக்கு கடத்துற ஈஸியாக இருந்த அந்த பகுதிகளில் அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய தேவாலயம் இன்றைக்கு எழும்பி நிற்கிறதுக்கு காரணம் 10 படிப்பறியாத பெண்களே. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? ஆண்டவர் இந்த தேசத்தில் தேவன் வேலையை செய்து முடிக்கணும். அந்த பாஸ்டர் எனக்கு ஒன்று சொன்னார், ஐயா இதே தெமங்கலாங் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 250 பேர் MTH படித்தவங்க இருக்காங்க. நான் கேட்டேன் அவங்கெல்லாம் எங்கே? தெரியாது. கொஞ்சம் பேர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அந்த பாஸ்டர் சொல்கிறேன், கொஞ்சம் பேர் கோஹிமாவுக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் கவுஹாட்டிக்கு போயிட்டாங்க. 250 பேர் MTH படித்தவங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாங்க ஐயா. ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்டை அசைப்பதற்கு தேவன் திட்டம் பண்ணினதற்கு உபயோகப்படுத்தின இந்த சாதாரண பெண்களை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே 100 தீர்க்கதரிசிகள் உண்டு. ஆனால் குகைகளிலே தங்களை ஒளித்து வைத்துக் கொண்டவர்கள், தங்கள் அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து தங்களுடைய பாதுகாப்பு மாத்திரம் போதும் என்று தங்களுடைய ஜீவனை துணிச்சலாக தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்காத ஒரு காலகட்டத்தில் தேவன் ஒரு மனிதனை அழைக்கிறார். இன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸை வாசித்துக் கொண்டிருந்தேன். காஷ்மீரிலே கண்ணா என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ ஊழியனை இன்றைக்கு அவர்கள் எப்படியாயிலும் தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று அங்கே செய்யப்பட்டிருக்கார அநேக முஸ்லிம் வாலிபர்களுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுத்து விட்டார் என்பதினாலே, என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, தன் உயிரை பணைய வைக்கிறவர்கள் இந்த தேசத்தில் இன்றைக்கும் உண்டு. ஆனால் ஒதுங்கி போனவர்கள் உண்டு. நான் அதற்காக நீங்கள் போய் தீவிரவாதிகளாக மாற வேண்டும் என்றல்ல. கர்த்தர் உன்னுடைய அழைத்த அழைப்பிலே நிற்காத நேரத்தில், ஊழியர்கள் மௌனமாகி போய்விட்ட நேரத்தில், செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யப்படாத நேரத்தில் தேவன் சாதாரண மனிதர்களை எழுப்பி தன்னுடைய வேலையை செய்ய முடிக்க வாஞ்சிக்கிறார் என்பதை உங்களுக்கு உணர்த்துவிக்கும்படியாகத்தான் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதனால் தான் எழுதியிருந்தேன், நான் அந்த பாடல் எழுதினேன். நீ போக விடில் யார் போவா, இப்போதில்லா வீடில் எப்போ, நீ போக விடில் யார் போவா, இப்போதில்லா வீடில் எப்போ, கணக்கு கேட்பார் என்ன செய்வாய், கணக்கு கேட்பார் என்ன செய்வாய், கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு, கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு, விசுவாசியே நினைத்து பார் நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற, விசுவாசியே நினைத்து பார் நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற, ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே, ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே, விசுவாசியே நினைத்து பார் நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. இன்னொரு கூட்டத்தையும் காட்டி கொடுக்கிறேன். இன்னொரு கூட்டத்தையும் அதே அதிகாரத்தில் பார்க்கலாம். 19வது அதிகாரத்தில் பார்க்கலாமா? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் பார்க்கலாம். 18வது வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். எங்க இருக்காங்கன்னா எலியாவுக்கே தெரியாது, ஊழியக்காரனுக்கே தெரியாது. 7000 பேர் இருக்கிறாங்களாம் இஸ்ரவேல்ல. அவங்க பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்கள், தேசித்தனத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் தங்களை விட்டுக் கொடுக்காதவர்கள். தேசமே பாகாலின் பின்னாலே போனாலும், அரசனே பாகாலின் பின்னால
அரசனே பண்டிகைகளை கொண்டாடினாலும் நாங்கள் மாட்டோம் என்று சொல்லி மறுதலித்து நிற்கக்கூடிய அந்த தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு. ஆனா தெரியாது, சீக்ரெட், ரொம்ப சீக்ரெட், பயங்கர சீக்ரெட். நல்லா கவனிங்க, ரொம்ப சீக்ரெட்டா பிரசுத்தமா வாழ்றோம் பிரதர். ஆண்டவர் சொன்னார், மனுஷருக்கு முன்பாக என்ன அறிக்கை பண்றவனை தான் நான் பிதாவுக்கு முன்னதாக அறிக்கை பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் இவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை, நம்ம பத்திரமா இருந்துக்கிடுவோம், நம்ம பத்திரமா இருந்திருக்கோம். எலியாவுக்கே தெரியல, அவன் சொல்கிறான் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். 7000 பேர் எங்கேயா போனாங்க? பக்கத்தில் இருக்கும் கைப்பிடிச்சிங்க, உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. 7000 பேர் அந்த நாட்களில் 7000 இட்ஸ் நாட் an ordinary thing. 7000 பேர் எங்க போனாங்க தெரியாது, எலியாவுக்கே தெரியாது. அவன் சொல்றான் அதனால ஒருத்தன் ஒரு ஆளு கூட எலியாவே உண்மை என்கரேஜ் பண்றதுக்கு நாங்க கூட இருக்கிறோம், நீ தைரியமா போராடணும் ஒருத்தன் கூட சொல்ல. அதனால தான் அவர் சொல்றார், SMS அதை அனுப்ப கூடாதான், சொல்லிடக்கூடாதா, எப்பா நாங்க இருக்கிறோம், நீ தைரியமா போராடும், நீர் போராடும். ஒண்ணும் கிடையாது, எங்கேயோ இருக்கிறோம். அமைதியான விசுவாச கூட்டம், அமைதியாக தாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யக்கூடாதபடி தடுக்கப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிற ஒரு விசுவாச கூட்டம். ஊழியர் கூட்டமும் ஒளிச்சு கிடக்குது, விசுவாச கூட்டமும் அடங்கி கிடக்குது. நிலைமை பாருங்க, கொஞ்சம் நிலைமை பாருங்க. பகல வணங்க மாட்டாங்க, ஆனா நாங்க ஆண்டவரையும் வெளியே காட்ட மாட்டோம். நாங்க இங்க முத்தமிடுறதும் கிடையாது, நாங்க தேவனுக்கு செய்ய வேண்டியதையும் செய்ய மாட்டோம். நிறைய விசுவாசிகளுடைய நிலைமை, நம்ம உண்டு, நம்ம காரியம் உண்டு, பரலோகம் போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லையா போடுங்க பார்க்கலாம். நல்லா உசாரமா இருக்கீங்க, நல்ல உசாரா தான் இருக்கீங்க. கும்பகோணத்து ஆளுக்கு நல்ல தெளிவாக தான் இருக்கீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எதுக்கு ஐயா வம்பு, நம்ம வேலை உண்டு, நம்ம காரியம் உண்டு. பரலோகத்துக்கு போனால் சொல்லுங்கள், உங்கள் பாஸ்டர்மார்களை கூப்பிட்டு உங்களை 10 நிமிஷம் தண்ணிக்குள்ள உட்கார வச்சிடுறேன், எல்லாம் போய் சேர்ந்துடலாம். அல்லேலூயா. அது அல்லையா, அது அல்லையா, அது அல்லையா. ஆண்டவர் உன்னையும் என்னையும் அல்லேலூயா ஒளியா இருக்கிற நீ மூடப்பட்டு நீ அங்கே இருக்கக்கூடாது. நீ விளக்கு தண்டின் மேல இருக்க அழைக்கப்பட்டவன். உன்னை மரக்காலால போட்டு மூடி வைக்கிறதுக்கு விட்டுறாத. பிரச்சனைகள், காரியங்கள், தேசத்தின் அதிகாரிகள், அதிகாரங்கள் உன்னை மூடி வைக்கிறதுக்கு விட்டுறாத. பூட்டி வைக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, நீங்கள் அவிழ்த்து விடப்பட வேண்டியவர்கள், நீங்கள் அடக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, வெள்ளமாய் புறப்பட்டு போக வேண்டியவர்கள். நல்ல கவனிங்க. தேசத்துல நிலைமை ஏன் ஆண்டவர் ஒரு ஏர் பூட்டிக்கிட்டு இருந்தவனை தேடி வந்துட்டாருங்கிறதுக்கு நான் காரணம் சொல்றேன். இவங்களெல்லாம் நம்பி கெட்டு போயிட்டாரு. அவங்கள அபிஷேகித்து தீர்க்கதரிசியாவன அவன் வாயே திறக்கிறது இல்லை. இவங்களுக்கு உள்ளக்குள்ள பரிசுத்தத்தை குறித்தெல்லாம் காரியம் தெரியும், சத்தியத்தை குறித்தெல்லாம் தெளிவு தெரியும். பாகால் தெய்வம் அல்ல, தேவனே தெய்வம் என்று தெரியும். 7000 பேர் இருந்தும் வெளியே ஒண்ணுமே தெரியாது. நத்திங் நத்திங் நத்திங். அடக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைதியான விசுவாச கூட்டம், செயலற்றிருக்கிற ஒரு அமைதியான விசுவாச கூட்டத்தின் மத்தியில் தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார் தன்னுடைய வேலையை முடிப்பதற்கு. சில ஆஃபீஸரை காட்டி கொடுக்குறேன், அதிகாரத்தில் இருந்தவங்களை காட்டி கொடுக்குறேன். 2 கூட்டத்தை காட்டிக்கிறேன். ஒபதியா யாருக்கு அசிஸ்டன்ட் தெரியுமா? ஆகாபுக்கு அசிஸ்டன்ட். ஆகாபுக்கு அசிஸ்டன்ட் தான் ஒபதியா. ஆனா அவன் ரொம்ப தேவனுக்கு பயந்தவன். அவன் சொல்றான், அவனே சொல்றான். நான் வாசிங்க என்ன சொல்றான் பாருங்க. 18வது அதிகாரத்தில் 3வது வசனம். ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவன். நல்ல ஆபீசர், ராஜாவுக்கு வலது கை. ராஜா எங்கேயாவது அனுப்பணும்னா ஒபதியாவை தான் கூப்பிடுவாரு, எலியாவை தேடணும்னா ஒபதியாவை தான் கூப்பிடுவாரு. அப்படிப்பட்ட தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், நல்ல மதிப்பு பெற்றிருந்த மனுஷன். ஆனா அவனும் செயலற்றவனாகத்தான் இருக்கிறான்.
இன்னும் 2 பேரை காட்டி கொடுக்குறேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 30வது வசனத்தையும் 32வது வசனத்தையும் 33வது வசனத்தையும் வாசிக்கலாம். யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு, நல்லா கவனிங்க, இவன் மனம் திரும்பலங்கிறதுக்கு இங்க இன்னொரு பெரிய தெளிய டிக்ளரேஷன் இருக்குது பாருங்க. அக்னியை பார்த்தா கூட இவன் மனம் திரும்ப மாட்டான். ஆமா, அக்னியை வானத்திலிருந்து இறக்குறத பார்த்தாலும் மனம் திரும்ப மாட்டா. 850 பாகாலின் பூஜாரிகளும் தீர்க்கதரிசிகளும் கொல்லப்பட்டாலும் மனம் திரும்ப மாட்டா. அவளுக்கு மை இல்லாம இருக்க முடியாது. தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். நல்லா கவனிங்க, இவங்க எல்லாம் எங்க தான் இருக்காங்க? கவர்மெண்ட் ஆபீஸ்ல. இந்த அம்மாவுக்கு அசிஸ்டன்ட் பிஏ, இந்த அம்மாவுக்கு ஏசேபேல் அம்மாவுக்கு இவங்க தான் பிஏ. என் பக்கத்துல பிரதானிகள் எட்டி பார்த்தார்கள். உடனே அடுத்த வசனம், அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அவளை கீழே தள்ளுங்கன்னா அப்படியே அவளை கீழே தள்ளினதினால், நல்லா கவனிங்க, இவங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லதான். இவங்க ஆண்டோடைய பிள்ளைங்க தான். அரண்மனை ஊழியத்தில் தான் இருக்காங்க, அரண்மனை வேலையில் தான் இருக்காங்க, அரசி பக்கத்தில் தான் இருப்பாங்க, அரசன் பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களை தூண்டி விடுறதுக்கான செய்தி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இவங்க அங்கதான் ஆண்டோடைய பிள்ளைங்க தான், ஆண்டோடைய பக்கத்துல இருக்கிறவங்க தான். ஆனா உயர்ந்த நிலைமையில இருக்கிறாங்க. இப்போ யெகூ என்கிறவனுடைய ஒரு வைராக்கியமான வார்த்தை கேட்டவுடன் தள்ளுங்கன்னா உடனே தள்ளிட்டான். கீழே தலை உளுந்து நொறுங்கி போகிற அளவுக்கு தள்ளிவிட்டான். இவங்கெல்லாம் எத்தனை வருஷமா அந்த ஆபீஸ்ல இருந்தாங்க சொல்லுங்க? எத்தனை வருஷமா? பல வருஷமா. ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆட்கள், ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆட்கள். உபதியா என்கிற நாட்கள் இந்த பிரதானிகள்லாம் ரொம்ப நம்பிக்கைக்குரிய பொசிஷன்ல இருந்தாங்க. ஆண்டவங்க பிள்ளைங்க தான். ஆனா செயல் பண்ண முடியாதபடி கட்டப்பட்டிருந்தார்கள். தமிழகத்துல ஆண்டவர் அநேக தேவ பிள்ளைகளை உயர்த்தி உன்னத இடத்துல வச்சிருக்காரு. ஆனா சொல்லக்கூடாதபடி கட்டப்பட்டிருக்கிற நிலையில இருக்கிற அவர்களை தேடி ஆண்டவர் போகாமல் ஒரு ஏரை பிடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிற மனுஷனை பார்த்து, எப்ப நான் நினைச்ச காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு உன் கரங்களை பிடித்தேன் ஐயா, உன் கரங்களை பிடித்தேனே. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த காலை வேளையில் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நான் உயர்ந்த பதவியில் இல்லைன்னு நினைக்காத. அவங்களை காட்டிலும் தேவன் உன்னையை உபயோகப்படுத்துவதற்கு கூடும். அல்லேலூயா. நான் உன்னதமான இடங்கள்ல இருந்தா அதை சாதிச்சிடலாம் இதை சாதிச்சிடலாம் நீ கனவு கண்டிருந்தா அதெல்லாம் ஆண்டவர் விரும்பல. இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறா. நீ ஒருவேளை ஒரு தொழில் செய்கிறவனாக அல்லது ஒரு ஆபீஸ்ல வேலை செய்கிறவனாக ஒரு குடும்ப ஸ்திரியாக நீ இருக்கலாம். தேவன் உன்னை கொண்டு தான் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க விரும்புகிறார். அதற்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டத்தை மாத்திரம் தேடி வந்திருக்கிறார் என்று சொல்வதற்காகத்தான் இவைகளை காண்பித்து கொடுக்கிறேன். அரசாங்கத்தில் உயர்த்தப்பட்டவர்கள் செயலற்றிருந்தார்கள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் செயலற்றிருந்தார்கள். தேவனை அறிந்து கொண்டிருந்தவர்கள் செயலற்றிருந்தார்கள். ஆனால் தேவனோ தான் செய்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று துடிக்கிறதற்காக எலியாவை எப்படியாயிலும் எடுத்து தட்டி எழுப்ப வேண்டும் என்று தூதனை அனுப்பி அவனுக்கு சாப்பாட்டை கொடுத்து அவனுடைய தூக்கத்திலிருந்து எழுத்தி மறுபடியும் தூங்கிவிட்டான். மறுபடியும் பலப்படுத்துகிறார். மறுபடியும் பின்னாலே வருகிறார். அவன் இடத்துல போய் ஆண்டவரனை பார்த்து கேட்கிறான், எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம் என்றெல்லாம் கேட்டு பார்க்கிறான். அவன் சொன்னான், நான் மாத்திரம்தான் இருக்கேன். சோர்ந்து போன ஒரு பலத்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி சோர்ந்து போய் கிடக்கிற அவன், இனி என்ன விட்டுரும், போதும் ஆண்டவரே போதும் என்று நிற்கிற அந்த பெரிய ஊழியக்காரனும் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்காமல் நிற்கிற வேளையில் தேவன் உன்னை கரம் பிடிக்கிறார். தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். பெரிய ஊழியக்காரன், போதும் ஆண்டவரை நிறுத்தும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, போய் ஆசகேல், யெகூ, எலிசா, ஏன்னா
நீ போதுன்னு சொல்லிட்டப்பா, நீ முடியாதுன்னு சொல்லிட்ட, நீ இந்த வேலையை முடிக்கிறதுக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்ட, நீ தந்த பராக்கிரமம் எனக்கு போதுன்னு போதாதுன்னு சொல்லிட்டேன், நீ செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்க முடியாதபடி நிற்கிற, உன் வேலையை முடிக்கிறதுக்கு நான் தேடி வருகிறேன் என்று ஒரு சாதாரண விவசாயியை தேடி வந்த ஆண்டவர் இந்த காலை கூட்டத்தில் தன்னுடைய வேலையை செய்து முடிப்பதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறேன். தம்பி உன்னை தேடி வந்திருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறேன், தீர்க்க தரிசனம். ஏன்னா நான் நேற்று சாயங்காலத்தில் குடும்ப கூடுகன்னு சொன்னாங்க. ஆண்டவரே குடும்பத்துக்கான பேசணும், இல்லை நான் சொன்னது மட்டும் சொல்லு. நான் சிலர் இன்னைக்கு எழுப்ப போகிறேன், நான் இன்னைக்கு சிலரை எழுப்ப போகிறேன். நான் காலையில் 4 மணிலேருந்து போராடி கொண்டுனேன். ஆண்டவரே ஆண்டவரே நான் இந்த செய்தியை அந்த மக்கள் சொல்லணும். இல்லை, அவன்கிட்ட சொன்னார், நிறைய பேர் அடங்கி போயிட்டாங்கப்பா, நிறைய பேர் ஒதுங்கி போயிட்டாங்கப்பா, நிறைய பேர் மறந்து போயிட்டாங்கப்பா. நான் அதை மாற்றுவதற்கு நான் இந்த கும்பகோணம் பகுதிகளை மாத்திரமல்ல, இந்த தேசத்தை குறித்திருக்கிற பெரிய வைராக்கியத்தை செய்து முடிப்பதற்காக நான் வைராக்கியத்தோடு இறங்கி வந்திருக்கும் போது சாதாரண மனிதர்களை தேடி வந்திருக்கிறேன். நீ போய் சொல்லு என்று சொன்னபடி நான் தைரியமா சொல்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நீங்கள் ஏனோ தானோ என்று வந்திருக்கலாம், எப்படிப்பட்ட கூட்டமோ என்று வந்திருக்கலாம். ஆனால் தேவனோனே ஒரு நோக்கத்தோடு கூட வந்து இந்த கூட்டத்தில் அமர வைத்திருக்கிறார். இந்த போன வாரத்தில் நான் ஒரு புஸ்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். ஒரு தேவ ஊழியக்காரனை ரொமேனியாவில் எப்படி துன்பப்படுத்தினார்கள் என்பதை விளக்குமன்னமாக இரத்த சாட்சிகளின் காரியங்களை குறித்து எழுதப்பட்ட ஒரு புஸ்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். அந்த மனிதனை அடித்து அவர் யாரையெல்லாம் ஆண்டவருக்குள் நடத்தினார் என்கிற அந்த பெரிய பட்டியலை கொடுக்கும்படியாக அந்த கம்யூனிஸ்டுகள் அவரை அடித்து சின்ன பின்னமாக கிழித்திருந்தார்கள். கிழித்திருந்த அவர்களுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டேன் என்று நின்றார். அவர் மேலே டாய்லெட் மனிதனுடைய மலத்தை எடுத்து அவர் மேலே ஊற்றினார்கள். ஊற்றி அவருடைய அந்த நாற்றத்திலே அவருடைய கைகளை பின்னாலே கட்டி அவரை ஒரு குழியிலே போட்டு எலிகளை விட்டார்களாம். இன்றை கவனிங்கள். நான் வாசித்த அந்த காரியத்தை பார்த்து நடுக்கமுட்டவனாக நான் அதை வாசித்ததை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றாக அடித்து காயப்படுத்தி இந்த சதையெல்லாம் பிளந்து போக வைத்துவிட்டு மனிதனுடைய மலத்தை எடுத்து அவனுடைய தலைவலியாக ஊற்றி அவனுடைய கைகளை பின்னால கட்டி அங்கே ஒரு குழியிலே போட்டு விட்ட பிறகு அவர்கள் எலிகளை அவிழ்த்து விட்டார்களாம். அந்த எலிகள் பசியினாலே பஞ்சத்தினாலே அடிபட்ட எலிகளாயிருந்தபடியினாலே அவனுடைய காயத்தை வந்து பிட்டு தின்ன ஆரம்பித்தது. அந்த வாசனை அவைகளுக்கு நன்றதாக இருந்ததுனால, சாக்கடை வாசனை போல் இருந்தனால அவன் அதை என்ன செய்ய வேண்டும் என்று விரட்டவும் முடியவில்லை, பலனும் இல்லை என்கிற நிலையில அவனை 3 நாட்கள் கழித்து மறுபடியும் தூக்கினார்கள். இப்பொழுது துடைப்பதற்கோ அந்த அழுக்கை மாற்றுவதற்கோ அவனுக்கு ஒன்றும் தரப்படவில்லை. நீ பசியாயிருக்கிறாய் 3 நாட்கள், நீ பசியாயிருந்த எலிகளுக்கு ஆகாரத்தை கொடுத்து விட்டாய், உனக்கு நான் ஆகாரம் கொடுக்க தருகிறேன் என்று சொல்லி அவனுக்கு முன்னதாக ஒரு பிளேட்டை வைத்தார்கள். கட்டின கைகளோடு பசியின் கொடுமையினால பிளேட்டிலே ஒரு கொஞ்சம் ஆகாரத்தையும் ஒரு சின்ன கிண்ணத்திலே கொஞ்சம் தண்ணீரை வைத்து உனக்கு வேண்டுமென்றால் பருகிக்கொள் என்று சொன்னால், இந்த மனிதனுக்கு பசி ஒரு பக்கம், தாகம் ஒரு பக்கம், இரத்தத்தையும் மாம்சத்தையும் தின்றுவிட்ட அந்த எலிகளுடைய அந்த அட்டகாசத்தின் நிமித்தம் பலவீனப்பட்டிருந்த அவன் அப்படியா சாப்பிட வேண்டும் என்று சொன்னபோது அந்த சாப்பாட்டு தலையிலே விழுந்து தான் சாப்பிட வேண்டும் என்கிற நிலையில அவன் சாப்பிட்டு எழுந்து நின்றபோது மறுபடியும் கேட்டார்கள், எத்தனை பேரை ஆண்டவருக்குள் வழி நடத்தினாய்? சொல் சொல் சொல். அவரை ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய 7 வயது மகனை கொண்டு வந்து முன்னதாக நிறுத்தி, இப்பொழுது உனக்கு என்ன செய்தமோ அதையே உன் மகனுக்கு செய்ய போகிறோம் என்று சொல்லி அந்த ஊழியக்காரனுக்கு முன்னதாக மகனை நிறுத்தி அவனை அடிக்க ஆரம்பித்தார்கள். இவர் சொன்னார், நிறுத்துங்கள் என்று நான் சொல்லிவிடுகிறேன் சொன்னார். அடிகளை வாங்கின அந்த பிள்ளை அப்பாவனுடைய இந்த கோலத்தை பார்த்த பின்னரும் இதே காரியத்தை தான் தனக்கும் செய்ய போகிறார்கள். கைகளை பின்னதாக கட்டப் போகிறார்கள், சதையை பிளந்து எலிகளுக்கு ஆகாரமாக்கப் போகிறார்கள், குழியிலே போட போகிறார்கள், சாப்பாடு கொடுக்காமல் என் மேல் மலத்தை ஊற்றி எறியப் போகிறார்கள் என்பதை அறிந்த பின்பும் அந்த 7 வயது பாலகன் சொன்னானாம், அப்பா அப்பா
நான் ஆண்டவட்ட தான் போவேன்ப்பா. ஆனா அங்க போய் நிற்கும் போது நீ யாருடைய பிள்ளைன்னு கேட்டா துரோகியினுடைய பிள்ளைன்னு நான் சொல்லிடக்கூடாதுப்பா. துரோகியினுடைய பிள்ளைன்னு சொல்லிடக்கூடாது. என்னை தயவு செய்து நீங்க நம்ம ஆட்களை காட்டி கொடுத்துட்டு துரோகி ஆயிராதீங்கன்னு சொன்னான். அதை கேட்ட அவனை அங்கேயே கொன்றார்கள். என் தேவ ஜனமே, இப்படித்தான் ஐயா கிறிஸ்தவம் வளர்ந்தது. இப்படிப்பட்ட இரத்த சாட்சிகள் தான் ஐயா கிறிஸ்தவத்திற்கு ஆணி வேராய் மாறி போனார்கள். நான் ஒரு சின்ன நேரம் கேட்டு பார்த்தேன், ஆண்டவரே இந்தியாவில் இருக்கிற விசுவாசிகளையும் இந்தியாவில் இருக்கிற ஊழியக்காரர்களையும் நான் கொஞ்சம் பார்க்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்னுடைய உடன் ஊழியர்களுக்கும் ஏற்பட்டால் எத்தனை பேரும் என்னுடைய நாமத்தை அறிக்கையிடுவார்கள் கேட்டு பார்த்தபோது என் கண்களில் இருந்து தாரை தாரையாய் கண்ணீர் ஓடிச்சு. சின்ன சின்ன துன்பத்துக்கு கூட கடிதம் எழுதி பழக்கப்பட்டு விட்டோமே நாம். சின்ன சின்ன காரியத்திற்கு கூட யாராவது ஜபிக்க மாட்டார்களா என்று கடிதம் எழுதி பழக்கப்பட்டு விட்ட நாம் இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவ காலம் வருமானால் நான் நிற்க முடியுமோ என்று யோசித்து பார்த்தபோது நான் கலங்கினேன். ஆண்டவர் ஆனால் சொன்னார், ஒரு காரியத்தை சொன்னால் தைரியமா சொல்கிறேன், தைரியமாயிரு. 12 ஏர் பூட்டி போனாலும் எலிசாக்கள் எனக்கு உண்டு. ஆண்டவருக்கு என்று தன்னை விட்டு போட்டவர்கள் உண்டு. நான் அழைக்கும் நேரத்தில் எதையும் எரித்து விட்டு, தங்களுடைய லாபத்தை எரித்து விட்டு, தங்களுடைய காரியத்தை உதறிவிட்டு, நான் செய்த வேலையை நான் தொடங்கின வேலையை செய்து முடிப்பதற்கு எனக்கு இன்னமும் இந்த உதேசத்தில் எலிசாக்கள் உண்டென்று சொன்னதினாலே தைரியமாக சொல்லுகிறேன். கலக்கத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த போது என் காதுகளிலே கேட்ட சத்தமாக்கினும், very very ordinary people I will rise up. Yes, amen. Hallelujah. Thank you. இந்த காலை வேளையில தேவன் எனக்கு அதை ஞாபகப்படுத்தினார். எனக்கு இந்த கும்பகோணம் பகுதிகளில் எனக்கு ஒன்று சிலர் உண்டு. அவர்கள் இன்றைக்கு சாதாரணமானவர்கள், சாதாரண வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், சாதாரண ஆவிக்குரிய வாழ்க்கை கொண்டிருக்கிறவர்கள். நான் அவர்களை தேடி வந்திருக்கிறேன் என்பதை மாத்திரமே அவர்களுக்கு சொல்லிவிட்டீர்கள் என்றால் என்னுடைய கண்கள் அவர்கள் மேல பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாத்திரம் காட்டி கொடு. அவர்கள் எழுந்து பிரகாசிப்பார்கள். இந்த பகுதிகள் அசைந்தே ஆகும். இந்த பகுதிகளில் தேவ நாமமும் இந்த பகுதிகளை கொண்டு தேசமும் அசைந்து ஆவதற்கு தேவன் ஒரு சின்ன கூட்டத்தை வைத்திருக்கிறதை நம்பித்தான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். காலங்கள் சரியில்லை என்று சொல்லிவிடாதே. அரசாங்கத்தில் இருக்கிறவர்களும் அமைதியா இருக்கிறார்களே, அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்களும் அடங்கிவிட்டார்களே, ஆண்டவரை அறிந்தவர்களும் அமைதியாக ஒதுங்கி விட்டார்களே, என்னையா தேவன் தேடி வந்திருக்கிறார் என்று கேட்காதே. என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினா, என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவினா ஜீவித்தே, நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போ நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தே. என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகியா, என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த உம்மை போல் யாருண்டு. இன்னொரு காரியத்தையும் காட்டி கொடுக்கிறேன்.
எலிசாவை குறித்து சில காரியங்களை காட்டி கொடுக்கிறேன். 12 ஏர் மாடுகளை பூட்டி பின்னதாக அவர்களை பார்த்து அவர்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அத்தனை ஐஸ்வர்யவானாக மாறியிருந்த அந்த மனுஷனை எலியா வந்து சால்வையை போர்த்து அழைத்த போது அவன் கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர். நல்லா கவனிங்க. ஆண்டவர் அந்த நேரத்தில் தீர்க்கதரிசிகளை அந்த ஊரில் உபயோகப்படுத்தலையா? காண்பிக்கிறேன் பாருங்கள். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சேர்ந்து. 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம். எலிசா அழைக்கப்பட்ட பின்னர் எலிசா எலியாவின் பின்னே ஓடி அவனுக்கு அசிஸ்டன்ட் ஆன பின்னர் ஆண்டவர் தேசத்தில் செய்கிற ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். 12வது வசனத்தையும் அதற்கு பிறகு 13வது வசனத்தையும் வாசிக்கலாம். பெனதாத்தும் மற்ற ராஜாக்களும் கூடாரங்களிலே குடித்துக் கொண்டிருக்கையில் இந்த வார்த்தையை கேட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அப்படியே நகரத்தின் மேல் சண்டை செய்ய ஆயத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி, நல்ல கவனி, God had few servants of God there. ஆனா இப்ப எலிசாவை தெரிந்து கொண்ட பின்பு he was not being used. ஆண்டவர் அவனை உடனே உபயோகப்படுத்தலையா? அடுத்த அதிகாரத்தில் உபயோகப்படுத்தலையா? ஏதோ ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து பேசுகிறான். அடுத்த போல் அதே அதிகாரத்தில் 22வது வசனம். பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து, மறுபடியும் இன்னொரு மனுஷனை பார்க்கலாம். 28வது வசனம். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து, வேற ஒரு மனுஷன். இன்னொரு காரியம் 35வது வசனம். அப்பொழுது தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நல்லா கவனிங்க. எலிசாவை கூப்பிட்டாச்சு. எலியாவனுடைய இடத்துக்கு எலிசாவை ஒன்னிடத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணு கூட்டாச்சு. ஆனா இப்போ ஆண்டவர் ஆகாபிடத்துல 1 2 3 ஒரே சமயத்துல 3 வித்தியாசமான தீர்க்கதரிசிகளை உபயோகப்படுத்தி ஒரு பெரிய வெற்றி ஆகாபுக்கு கட்டளை இடுகிறது. கூடவே அந்த பெனதாத்தை அவன் உயிரோடு விட்டதினால் அவனுக்கு தண்டனையை கூறினதையும் இந்த அதிகாரத்தை பார்க்கலாம். வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். எதுக்கு தெரியுமா எலிசாவை தெரிந்து கொண்டாரு? நான் சாதாரணமா இருந்தபோது என்னை தேடி வந்தீங்க, எனக்கு பிழைப்புக்கு இருக்கிறத நான் எரிச்சிட்டு உமக்கு ஒப்பு கொடுத்து அப்படி இழந்து வந்த போது என்னை தேடி வந்ததை நான் நினைச்சிட்டேன். ஆனா மற்றவங்க உபயோகப்படும் போது நான் பொறாமப்படவே மாட்டேன். மற்றவங்க எனக்கு பதிலா உபயோகப்படுறாங்கன்னா பரவாயில்ல. ஆனா நீங்க என்ன கொண்டு செய்து முடிக்கிற காரியத்தை என்ன கொண்டு தான் செய்து முடிப்பீங்க. நான் எத்தனை நாளும் காத்திருக்கிறதுக்கு ரெடின்னு சொல்றவங்களை தான் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். There are people, they want to do something but they are in a hurry. என்ன கொண்டு தேவன் செய்து முடிக்கிற காரியத்துல என்ன கொண்டு செய்ததுக்கு முன்னால சிலரை உபயோகப்படுத்தினால் எனக்கு கவலை இல்லை. ஆண்டவர் என்ன கொண்டு என்ன குறித்து இருக்கிற காரியத்தை செய்து முடிப்பார் என்று தங்களை சம்பூர்ணமாக தேவ திட்டத்திற்கும் தேவ நேரத்திற்கும் ஒப்பு கொடுத்தவர்களை தேவன் தேடி வந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் இன்னொரு காரியத்தை என்னோடு கூட பேசினார். அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க இருக்கிற சிலர் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் பயங்கரமான அசைவுகளை உண்டாக்கும்படியாக, பணத்துக்கு விட்டு கொடுக்காதபடி, பெருமைக்கு விட்டு கொடுக்காதபடி, சீரியாவின் ஆகமான் வந்தாலும் அவனை கண்டுகொள்ளாதபடி, தேவனை மாற்றும் சார்ந்து நிற்கக்கூடியவனாக எலிசாவை மாற்றுகிற ஆண்டவர் கொஞ்சம் காத்திருந்தாலும் இது ஆண்டவர் சொன்ன காரியத்தை என்னை கொண்டுதான் செய்து முடிப்பார் என்கிற நிச்சயத்தை உடையவர்களை தேவன் தேடி வந்திருக்கிறார். யோபு சொல்றான், அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார்.
அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். சகோதரியே, தேவன் உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். என் மகனே, சகோதரே, உனக்கு குறித்திருக்கிற தேவன் நிறைவேற்ற வழி இருக்கிறான். உன்னை உபயோகப்படுத்தாத போல பார்க்கிறாயோ, உன்னை நீ செயலற்றி இருக்கிறது போல பார்க்கிறாயோ, நீ ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஸ்தானத்தில் நீ தண்ணீர் வார்க்கிறவனாய் இருந்தாலும் காலங்கள் வரும்போது உன்னை கொண்டு இரட்டிப்பான காரியங்களை இந்த தேசத்தில் செய்து, ஹல்லேலூயா, உன்னுடைய எலும்புகளும் உயிரோடு எழுப்பத்தக்கதான வல்லமையினால் உன்னை நிரப்புகிறதற்கு ஒரு தேவ கரம் உன்னை தேடி வந்திருக்கிறது. You may not understand today, you will understand tomorrow. இன்றைக்கு அறிய மாட்டாய், ஒரு நாளில் அறிவாய். இந்த நாளில் எனக்கு வெளிப்படல, இந்த நாளில் எனக்கு தெரியல. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாத்திரம் தான் எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றதை செய்யறதுக்கு மாத்திரம் தான் தெரியும். அதற்காக எதையும் இழக்கிறதுக்கு ஆயத்தம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். நான் முதலாவது சொன்னது போலவே ஒரு சின்ன கூட்டத்துக்கு பேசுறது தான் ஆண்டவர் என்ன அழைத்தார். அந்த சின்ன கூட்டத்துக்கு தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பேசுகிறது அவர்களுக்கு விளங்குகிறது. நான் பேசுகிறது ஆவியிலே விளங்குகிறது. ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறதை மற்றவர்களை பார்த்து நான் அதை பார்த்து அவர்களை உபயோகப்படுத்துகிறார், இவர்களை உபயோகப்படுத்துகிறார், இவர்களை உபயோகப்படுத்துகிறார் என்று நான் கலங்க தேவையில்லை. என் நேரம் வரும்போது, என் நேரை வரும்போது, என் காரியம் வரும்போது, என் தேவன் என்னை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பதற்கு இதோ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறேன். சின்ன கூட்டம், அந்த அர்ப்பணம் உன் எலும்புகளிலே பற்றி எரியும் போது உன் எலும்பின் மேலே படுகிற சரீரமும் உயிர் துளத்தக்கதான ஒரு வல்லமையோடு கூட தேவன் உன்னை தெரிந்து கொண்டு இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக சால்வை உண்மையிலே போட வந்திருக்கிறார். அதைத்தான் என் தம்பி வெஸ்லி பாடலோடு கொண்டார். தேவனுடைய மேன்டலை இங்கே பார்க்கிறேன்னு சொன்னாலப்பா, அந்த சால்வை எனக்கு உண்மையிலே போட வந்திருக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை அழைக்கிற காரியம் பெரிது. நீங்க செய்து முடிக்கணும்னு செய்த காரியத்தை, இந்த உலகத்தில் நீங்க செய்து முடிக்கணுங்கிற காரியத்தை நான் தான் செய்து முடிக்கிறதுக்கு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறத புரிந்து கொண்டேன். அதற்கு நேரமானாலும் காத்திருப்பேன் என்று சொல்கிறேன். I want to bring 3 more points, but God stops me. தேவன் என்னை நிறுத்துகிறார். தேவன் என்னை நிறுத்துகிறார். இன்னும் 3 காரியங்களை காண்பித்து கொடுக்க வாஞ்சித்தேன். தேவன் என்னை நிறுத்துகிறார். ஒரு சில நிமிடம் உங்களை ஜெபத்தில் வழி நடத்தும்படியாக தேவன் என்னை ஏவுகிறதை பார்க்கிறேன். நீ ஒரு ஊழியக்காரன் அல்லதான், ஊழியக்காரி அல்லதான், உனக்கும் ஊழியத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பது உண்மைதான். தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். நான் சாதாரண பணியை செய்கிறேன், ஆனால் எனக்கு பிழைப்புக்காய் இருக்கிறவைகளையும் ஒடித்து எரித்து நீங்க வைக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு ஆயத்தம் சொல்ற ஒரு சின்ன கூட்டத்தை தேவன் தேடி வந்திருக்கனால எல்லாருடைய கண்களும் மூடி இருக்க, இதோ நான் ஆயத்தம் என்று சொல்லுங்கள் மாத்திரம் அமைதியாக எழுந்து நிற்கும்படியாய் கேட்கிறேன். தேவன் செய்து முடிக்க விரும்புகிற காரியத்துக்கு நான் ஆயத்தம். தேவன் செய்து முடிக்க விரும்புகிற காரியத்திற்கு நான் ஆயத்தம். தேவன் முடிக்க விரும்புகிற ராஜாக்கள் செய்ய முடியாததை, பெரிய தீர்க்கதரிசிகள் செய்ய முடியாததை, பலத்த அழைக்கப்பட்டவர்கள் செய்ய முடியாததை, அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் செய்ய முடியாததை செய்து முடிக்கும்படியான ஒரு சின்ன காரியத்தை கூட செய்ய முடியாதபடி செயலற்றிருக்கிற அந்த காலத்திலே தேவ அழைப்பை நான் உணர்கிறேன். என் ஆவியிலே உணர்கிறேன். தேவன் என்னை நம்புகிறார் என்று நம்புகிறேன். தேவன் என் மேல் நம்பிக்கை வைக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். தேவன் என்னை தேடுகிறார் என்பதை புரிந்து கொண்டேன். தேவன் என்னோடு கூட இடைப்படுகிறதை பார்க்கிறேன். என் மேல் அவருடைய சால்வையை விரிக்கிறதை பார்க்கிறேன். இதோ அடைக்கலமே அடைமே நானே என்று சொல்லுகிறேன் என்று சொல்கிறேன். தேவனுடைய பலத்த கரம் மேலே இறங்குகிறதை நீ பார்ப்பாய். You are not ordinary. நீ சாதாரணமானவனாக இருக்க போகிறதில்லை. சாதாரணமானவர்களாக இருக்க போகிறதில்லை. பண ஆசைக்கும் பேர் புகழுக்கும் என்னை விட்டு போட மாட்டேன் என்று வாய்விட்டு சொல்வீர்களா? ஆண்டவரே, பண ஆசைக்கும்
பேர் புகழுக்கும் நான் என்னை விட்டு போட மாட்டேன் ஐயா. உலகத்திலே பேரை உண்டாக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிப்பது போதில்லை. நீங்க கொடுக்கிற வேலையை செய்து முடிக்கணும். அதுதான் உங்க வேலையை செய்து முடிக்கணும். பெரியவங்க விட்டுட்டாங்க சுவாமி, அதிகாரத்தில் இருக்கவங்க விட்டுட்டாங்க ஐயா, அபிஷேகம் பெற்றவங்க விட்டுட்டாங்க சுவாமி. இந்த தேசம் தேவனை அறிகிற அந்த வேலையை, இந்த தேசத்தின் மூலை முடுக்குகள் எல்லாம் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிற வேலையில ஆண்டவரே அவர்கள் விட்டுட்டாங்கப்பா. நாங்க எளிமையான எங்களையும் நித்தமும் நினைக்கிற உம்முடைய தரவு எங்க மேல உம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எலிசாவை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், எலிசா வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் அந்த மரத்தெல்லாம் எரிச்சது மாத்திரமல்ல, அவனை ஒண்ணு விலைக்கு வாங்க முடியல, அவனை ஒண்ணு விலைக்கு வாங்க முடியல, அவனை ஒண்ணு விலைக்கு வாங்க முடியவே இல்லை. பணமோ புகழோ பரிசுத்த குலைச்சலோ அவனை தொட முடியல. ஆண்டவரே, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பண இச்சைகளிலிருந்து விடுதலையாகி உலகத்தின் பெருமைகளிலிருந்து விடுதலையாகி ஒன்னே ஒண்ணு மட்டும் எங்களுக்கு குறி, நீங்க எந்த காரியத்தை செய்து முடிக்கணும்னு என்ன தெரிந்து கொண்டீங்களோ அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு இதோ என்ன அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். தேவ அக்கினி உங்கள் மேல பற்றி பிடிப்பதாக, உங்களை பலப்படுத்தும்படியான அக்கினி பற்றி பிடிப்பதாக. பலப்படுத்தி நடத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நான் ஒரு பாவிதானப்பா, என்றாலும் நடத்துவீங்கப்பா. பலப்படுத்தி நடத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நான் ஒரு பாவிதானப்பா, என்றாலும் நடத்துவீங்கப்பா. இந்த பாவிக்காகத்தான நீங்க வந்தீங்க, என் பாவங்களுக்காய் ஜீவன் தந்தீங்க. இந்த பாவிக்காகத்தான நீங்க வந்தீங்க, என் பாவங்களுக்காய் ஜீவன் தந்தீங்க. சோர்ந்து போக மாட்டேன், நான் கலங்கி நிற்க மாட்டேன். சோர்ந்து போக மாட்டேன், நான் கலங்கி நிற்க